ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா காட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்காதுன்னு பார்க்காதீங்க. எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து கருவேப்பிலை துவையல் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்மளோட தோட்டத்துக்கு, நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள கருவேப்பிலை செடி. இது ஃபுல்லாக, இந்த இடம் ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை செடி தான். கீழே பார்த்தாலும், மேலே பார்த்தாலும், கீழே பார்த்தாலும், எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை செடி தான். அதனால் நம்ம வந்து இப்போ கருவேப்பிலை துவையல் அரைக்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை பிடுங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உருவி வச்சு துவையல் அரைக்க போகிறோம். யாருக்கெல்லாம் கருவேப்பிலை துவையல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த முடி வளரும், கண்ணு நல்லா தெரியும். கண்ணு தெரியும் வேற செடியை பறிச்சு விட்டுருக்குறேன். இது செம்பருத்தியா நிஷா? இது செம்பருத்தி. அடிப்பாவி, இதுலேயே வெட்டி கொஞ்சோண்டு வச்சிருக்கலாம்ல. வரல அப்படின்னா வெட்டி வச்சுக்கலாம். ஓகே, எல்லா கருவேப்பிலையும் பறி நிறைய பறி இருங்க, நான் நிறைய பறிச்சுட்டு உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் போட்டு வதக்க போகிறோம். எதெல்லாம் அப்படின்னா வந்து ஒரு 4-5 பெரிய வெங்காயம் வச்சு, சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு புளி, ஃப்ரெஷ்ஷான புளி பாருங்க, தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு கீழே விழுந்ததெல்லாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து திருவி எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கிராமத்தில் இருந்தால் இதுதான் ஒரு பெஸ்ட்டானது. என்னென்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். எல்லாம் உடனே எடுத்துக்கலாம். வேறு பாப்பா வாங்கிட்டு வர சொல்லி டவுசர் போடாமல் இருக்கா? இங்கிட்டு வா பாப்பா. ஜட்டி போடுப்போ. தூங்கி எழுந்திரிச்சா அப்படியே வந்துட்டா பாப்பா. ஜட்டி போடுவோம். பாப்பாவுக்கு மொதல் ட்ரெஸ்ஸை போடுங்கன்னு சொல்லுவீங்க, அதுக்காக தான். சரி, இப்போ வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். 2 பேரும் இப்போ அங்கிட்டு போங்க, போய் விளையாடுங்க. 2 பேர் போங்க. நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு மிளகாயும், அதுக்கப்புறம் தேங்காய், புளி எல்லாத்தையும். உப்பு போடல? உப்பு அரை கையில் போடணுமா? இப்போவே போட்டுருவியா? உப்பு, உப்போ கல் உப்போ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்துருவோம். நம்ம கருவேப்பிலை வதக்கல வர இந்த மிளகாலாம் ரொம்ப இதாகிடுச்சு பார்த்தியா? அதுக்காக லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது வதங்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம இந்த கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்து போட்டு செய்யணும். எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைக்கணுமா? ஆமாம், இதெல்லாம் வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு அப்புறம் அரைக்கையில் எப்படி இருக்குன்னு காட்டும். ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிலை. ஆமாம், நல்லா வதக்கியாச்சு. களி வச்சுட்டு நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக தான் கழுவி விட்டுருக்கோம். இப்போ வந்து கழுவியாச்சு. நம்ம இதெல்லாமே வலிச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆனால் நல்லா மணக்க இருக்கும் கருவேப்பிலை துவையல். ஆமாம், சட்னி கிடையாது, இது வந்து சாதத்துக்கு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு. ரசம் சாதம் எங்களுக்கு வீட்டில். ரசம் சாதத்துக்கு கருவேப்பிலை துவையல் நல்லா வாசம் வருது. கருவேப்பிலை வாசம், தேங்காய் வாசம், சின்ன வெங்காயம், பட்டை மிளகா, எண்ணெய், புளியில் வந்து கொட்டை எடுக்காது தான், அரைக்கையில் அது கொட்டை தனியாக வந்துடும். அப்படி தானே நிஷா? அப்படி தான் எங்கள் அம்மா சொன்னிச்சு. அப்படியே காப்பி அடிச்சிருவாங்க அம்மா சொன்னது. வச்சு அரை சும்மா மறுக்குன்னு அரைக்கணும். இப்போ எல்லாம் கீழே கொட்டை போகுது. திறந்தீங்கன்னு வச்சுக்கோ. அப்படி தான். ஓகே, இப்போ வந்து கருவேப்பிலை துவையல் அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது சூப்பராக இருக்குது. இதை நான் போட்ட பொருள்லாம் போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, டேஸ்ட் பாருங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் டேஸ்ட்டு பார்க்குறேங்க. ரசம் சோறுக்கு இது சூப்பராக இருக்கும். வாய் சொல்லு ஊற்றுது. புளி, காரம், உப்பு எல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. பாய் சொல்லிடு. உடம்புக்கு சத்து, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.